நியூஸ் 360 தொடர்கிறது. தற்போது முதலாவது பகுதியில் நாம் பேச இருப்பது அன்னாசி படத்தில் வெடிமருந்து வைத்து கேரளாவில் யானை உயிரிழந்த விவகாரம் குறித்து நாம் முதற்கட்டமாக பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற உதவி வன பாதுகாவலர் திரு நசீர், வன ஆர்வலர் திரு ஓசை காளிதாஸ் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர் திரு அருண் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். விருந்தினர்கள் மூவருக்கும் வணக்கம். முதல்ல உதவி வன பாதுகாவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு நசீர், முதற்கட்டமா இந்த நிகழ்வு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிகழ்வா எல்லாராலையுமே பார்க்கப்படுது. நிறைய பேர் தங்களுடைய அனுதாபத்தை இந்த யானை உயிரிழந்த விவகாரத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு வன பாதுகாவலரா இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? வணக்கம். பொதுவாக இது போன்ற நிகழ்வுகள் இது யானைக்காக வைக்கப்பட்டதா அல்லது பொதுவா இது போன்ற நிகழ்வுகள் இது யானைக்காக வைக்கப்பட்டதா அல்லது இறைச்சிக்காக, அதாவது வன உயிரினங்கள், காட்டுப்பன்றி, காட்டெருமை, மான் போன்ற வன உயிரினங்களுக்காக இது போன்ற உணவை உட்கொள்ளக்கூடிய வேட்டை செய்யக்கூடிய மக்கள் இதை மாதிரி பயன்படுத்துவாங்க. என்னோட சர்வீஸ் நிறைய பார்த்துருக்கேன். யானைகளை கொள்வதற்காக இந்த மாதிரி வைப்பது என்பது மிக மிக அரிது. அதற்குண்டான வாய்ப்புகளும் மிக குறைவு. அன்னாசி படத்தில் வெடிமருந்து நிரப்பி யானையின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். கடவுளின் தேசத்தில் கண்ணீரை ஆற்று தண்ணீரில் கலந்துவிட்டு உயிர் நீத்த அந்த பெண் யானைக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். கேரளாவில் உணவு தேடி அந்த பெரும் உயிர் தனது வயிற்றில் ஓர் உயிரை சுமந்தபடி வனத்திலிருந்து ஊருக்குள் வந்தது. ஆனால் வெடிமருந்து நிரப்பப்பட்ட அன்னாசி பழம்தான் அதற்கு கிடைத்தது. வேண்டுமென்றே வெடிமருந்து நிரப்பப்பட்ட அன்னாசியை யாரேனும் யானைக்கு கொடுத்தார்களா அல்லது காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த பழத்தை அதுவே சாப்பிட்டதா என தெரியவில்லை. அன்னாசியில் இருந்த வெடிமருந்து யானையின் வாயிலேயே வெடித்து சிதறியது. சொல்லனா துயரில் ஆழ்ந்த அந்த ஜீவன் தெருக்களில் அங்குமிங்கும் அலைந்தது. வெடிமருந்தின் சக்தியால் பெண் யானையின் வாய் மற்றும் நாக்கில் பலத்த காயம் ஏற்பட்டது. பசி ஒரு பக்கம், வலி மறுபக்கம் இருந்தாலும் எந்த பக்கம் சென்றால் தமக்கு தீர்வு கிடைக்கும் என அவளுக்கு தெரியவில்லை. விடுவி தேடி வீதியில் சுற்றிய போதும் கோபத்தில் யாரையும் தாக்கவோ பொருள்களை சேதப்படுத்தவோ இல்லை. இறுதியாக வெள்ளியாறு நதியில் இறங்கி நின்றாள். அசைவற்று நின்றவளின் மூச்சு ஆற்றிலேயே அடங்கி போனது. கடவுளின் தேசத்தில் கண்ணீரை ஆற்று தண்ணீரில் கலந்துவிட்டு வயிற்றிலிருந்த கருவோடு உயிரை விட்டாள். பெண் யானையின் இறப்பு கேரளாவை மட்டுமின்றி நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இரக்கமற்ற இந்த செயலுக்கு பிரபலங்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விலங்குகளிடம் மிருகத்தன்மையும் மனிதர்களிடம் மனிதத்தன்மையும் குறைவாக இருக்கிறது என பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கோழைத்தனமான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி கூறியுள்ளார். அன்னாசி பழத்தில் வெடிமருந்து நிரப்பி வைத்தவர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பார்கள் என நம்புவதாக நடிகை வரலட்சுமி தெரிவித்துள்ளார். யானை உயிரிழந்த செய்தியை கேட்டு இதயம் நொறுங்கிவிட்டது என நடிகை சிம்ரனும், மனிதாபிமானம் இறந்துவிட்டது என நடிகை ராஷிகண்ணாவும் கூறியுள்ளனர். இந்த கொடூரத்தை நிகழ்த்தியவர்கள் யார் என கேரள அரசிடம் மத்திய அரசு அறிக்கை கேட்டுள்ளது. யானையின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் குறித்து தகவல் தருவோருக்கு 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என ஹுமானி சொசைட்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது. விலங்கு மனிதன் இருவரில் யார் மிருகம் என்ற கேள்வியை எழுப்புகிறது பெண் யானையின் உயிரிழப்பு. புதிய தலைமுறைக்காக கவியரசன்.
தொடர்ந்து ஓய்வற்ற உதவி வனப்பாதுகாவலர் திரு நசீர், இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காட்டுப்பன்றிக்கு வைத்த அந்த வெடிமருந்து நிரப்பிய அன்னாசி பழத்தை தின்றுதான் யானை உயிரிழந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கணிக்கப்படுது. அது காட்டுப்பன்றியா இருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை அந்த பகுதியில இல்ல பொதுவா கடைபிடிக்கப்படுது? ஏன் வேற வழியை கடைபிடித்து இந்த மாதிரி விலங்குகளை விரட்டுவதற்கான வழிமுறையே இல்லையா? ஒண்ணு மின்வேலியில கரண்ட் பாய்ச்சி அதன் மூலமா விரட்டி அடிக்கக்கூடிய உத்தியோ, இல்ல இந்த மாதிரி அன்னாசி படத்துல வெடிமருந்து வைத்து விரட்டக்கூடிய உத்தியோ தானே. அது யானையோ காட்டுப்பன்றியோ, ஏன் அந்த மாதிரியான வழிமுறையவே தொடர்ந்து கையில் எடுக்கிறாங்க? முதல்ல வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன். இந்த காட்டுப்பன்றி மட்டுமல்ல, இப்ப நீங்க காட்டுப்பன்றி துப்பாக்கியில் சுட்டீங்கன்னா வெடி சவுண்டு கேட்கும். இது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். இது இவர்களுக்கு ஒரு எளிய முறை. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்டு கைன்னு சொல்லுவாங்க. அதுல சல்பரும் வெஞ்சிச்சாங்கல்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை உடைச்சி ஒரு பேப்பர்ல கட்டி நல்லா டைட்டா நூல் போட்டு கட்டிட்டு அது மாட்டு கொழுப்பு தடவப்பட்ட ஒரு பொருளை வைப்பாங்க. அல்லாது பழங்கள்ல இதை வைப்பாங்க. ஏன்னா பன்றிகள் நான் இன்னைக்கு கூட மன்னார்காடு நேற்றைக்கு இது சம்பந்தமா அங்க விசாரிச்ச போது அந்த வனச்சரகர்கிட்ட சொன்னேன். இது யானைக்காக வைக்கப்பட்டதா மட்டும் நீங்க இதை நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதீங்க. இது இறைச்சிக்காக இந்த இறைச்சி உண்பவர்கள், காட்டு பன்றி, காட்டு மாடு, மான் போன்ற உண்பவர்கள் இதை எளிமைப்படுத்துவதற்காக வச்சு போட்டீங்க. அது பாட்டில் விழுந்துரும், அது பாட்டில் கடிச்சு அங்கே செத்துரும். சில டைம்ல அதே காட்டு பன்றிகள் ஒரு வாரம் கழித்து தான் அது சாகும். நல்லா கடிச்சுன்னா தலை வெடிச்சு செத்து போயிடும். இதே மாதிரி காட்டு மாடுகள் அப்படிதான் கடிச்சிங்கன்னா உடனே சாகும், இல்லது ஒரு வாரம். இதை அந்த வேட்டையாடுபவர்கள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, அது எங்க போகுதுன்னு. அதை எடுத்து அந்த இறைச்சியை உண்பதற்கும் விற்பதற்குமாக பயன்படுத்துறாங்க. மான்களும் கூட அப்படித்தான். ஆனால் பொதுவாக பார்த்தால் யானைகளை இதற்காக இந்த அவுட்டுக்கை வைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்ப இந்த அண்ணாச்சி படத்துல வைத்ததும் கூட அவர்களாக அந்த யானை உண்டு இந்த ஒரு அகோர சம்பவம் ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. அதுவும் கூட கடந்த 23ஆம் தேதி நிகழ்ந்த நிகழ்வு. கிட்டத்தட்ட 10 நாள் 11 நாட்கள் ஆயிடுச்சு. இதைத்தான் இப்போ அது இறந்ததுக்கு அப்புறம் தான் இது பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. இதே பல கேஸ்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல கூட நடந்திருக்கு. அதை பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. அது வேற எதற்காக வச்சாங்கன்னா இந்த காற்று அந்த மன்னார்காடு பகுதியில விவசாய நிலம், வாழை, அன்னாச்சி பழம் நிறைய வச்சிருக்காங்க. காட்டு பன்றிகள் அன்னாச்சி பழத்தையும் வாழையும் ரொம்ப டேமேஜ் பண்ணும். இதற்காக அவர்கள் வைத்தது காட்டுப்பன்றியை அழிப்பதற்காக மட்டுமல்ல, இறைச்சிக்காக தான். காட்டுப்பன்றியை அழிப்பதற்காக என்றால் என்ன, மின்வெளி கம்பி வைக்கலாம். மின்வெளி போட்டீங்கன்னா மேக்சிமம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது கீழே இருந்து ஒரு 3 அடி ஹைட்டுக்கு அந்த செயின்லிங் ஃபென்ஸ்ல போட்டீங்கன்னா போதும். காட்டுப்பன்றி உள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இதை பொதுவாக விவசாயிகள் வைத்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. சரி, அப்படி இறைச்சிக்காக வைப்பவர்கள் கூட இந்த மாதிரி நிறைய செய்யறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. உங்களுடைய அனுபவத்துல நிறைய பார்த்திருப்பீங்க. அப்படி செய்யறதை கூட கண்டுபிடித்து தடுக்க முடியாதா? இந்த மாதிரி தவறுதலா யானை போன்ற ஒரு மிகப்பெரிய பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் இந்த மாதிரி பல்லுயிர் சூழல் பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகுதுல்ல, அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க முடியாதா? கட்டாயமா அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அவுட்டுக்காய் வைக்கும் போதே இது ஆர்ம்ஸ் ஆக்ட்லயும் கொண்டு போவாங்க. இங்கே நடந்திருக்கு. அந்த வெடிகுண்டு கைப்பற்றவுடனே இதை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆர்ம்ஸ் ஆக்ட் எல்லாம் புக் பண்றாங்க. ஆனா சிலவர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்னதான் சொன்னாலும் ஆங்காங்கே சில குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்குன்னா தடுப்பதற்குண்டான நடவடிக்கை வனத்துறை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் சொல்லுங்க சுருக்கமா. இதற்கெல்லாம் முடிவு எப்படின்னா அவேர்னஸ். நம்ம தான் இந்த யாரும் கண்டறியப்பட வேண்டும். வேட்டையாடுபவர்கள் யார் அல்லது விவசாயிகள் மேல எந்த குற்றம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. இது மொத்தமாக குறிப்பாக இறைச்சிக்காக மான்களை, காட்டு மாடுகளை, காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுபவர்கள் மட்டும்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் யானைகளால் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பலியான யானைகள் குறித்த புள்ளி விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கவியரசன். பார்க்கலாம். யானைகள் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம். மனிதர்கள் யானையோட வாழிடத்தை போய் பிடிச்சிட்டாங்களா அல்லது யானைகள் மனிதர்களோட வாழிடத்துக்கு வருதா அப்படிங்கிற விவாதம் தனியாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, யானைகள் ஊருக்குள்ளே வர்றதுனால யானைகள் தரப்புலையும் உயிரிழப்பு இருக்குது, மனிதர்கள் தரப்புலையும் உயிரிழப்பு இருக்குது. அது தொடர்பான புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம். 2014-15ஆம் ஆண்டில் மனித யானை மோதலால் 418 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல் 2015-16 469 பேர்,
2016-17 516 பேர், 2017-18 506 பேர், 2018-19 452 பேர். ஆக மொத்தம் 2014 19 வரைக்கும் மொத்தமாக 2361 பேர் யானை தாக்குதலால் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு பக்கம்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 510 யானைகள் உயிரிழந்திருக்கு. அதுக்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம். மின்வேலியில் சிக்கி, அதாவது விவசாய நிலத்தில் மிருகங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி மின்வேலி போடுவாங்க, அதில் சிக்கி 333 யானைகள் உயிரிழந்திருக்கு. அதே போல் ரயிலில் அடிபட்டு 77 யானைகள் உயிரிழந்திருக்கு. வேட்டையாடி கொல்லப்பட்ட யானைகளோட எண்ணிக்கை 71. அதே போல் விஷம் வைத்து கொல்லப்பட்ட யானைகளோட எண்ணிக்கை 29. ஆக மொத்தம் 2014 2019 வரைக்கும் 510 யானைகள் உயிரிழந்திருக்கு. நியூஸ் 360 தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது நம்முடைய வன ஆர்வலர் திரு ஓசை காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஓசை காளிதாஸ். முதற்கட்டமா இந்த நிகழ்வுகளுக்கான காரணங்களை உங்களுடைய புரிதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான யானை உயிரிழப்பு நிகழ்வுகள்லாம் அதிகமாயிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் 510 யானைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க முடியுது. இந்த நிகழ்வுகள் குறித்தும் இந்த யானைகள் உயிரிழப்பு குறித்தும் உங்க புரிதல் என்ன? முதல்ல அந்த இறந்த யானை, அந்த யானைக்காக நாம் பரிதாபப்படுகிறோம். பரிதாபத்துக்குரியது. அந்த பரிதாபத்தை தாண்டி நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்னன்னா, அந்த இறந்து போன யானைக்காக மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பப்படுகிறது பல்வேறு வடிவங்களில். நீங்கள் இப்போ செய்தியில் சொன்ன மாதிரி பிரபலங்கள் அதற்காக குரல் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய உச்சமாக முதல்வரே தலையிட்டு யானை மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பது என்பது ஒரு விதமான ஆறுதலை தருகிறது. யானைக்காக குரல் கொடுக்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் ஊடகங்கள் இந்த செய்தியை சரியாக கொண்டு போய் சேர்த்திருப்பது, சமூக ஊடகங்களில் அவை பரவியது தான் காரணம். இவ்வளவு பேர் யானைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் இருந்துதான் இந்த செய்தியை இந்த ஒரு சோகமான செய்திக்கு பின்னாடி இந்த மகிழ்ச்சியை நம்ம உணர்றோம். இதில் இது ஒரு யானையினுடைய பிரச்சனையாக நம்ம பார்த்தோம்னா இதோடு நம்ம மறந்துடுவோம். அவ்வளோதான், யானை இறந்து போச்சு. யானை இறப்புக்கு காரணமானவர்கள் மீது வனத்துறை தேடுதல் வேட்டை நடக்குது. அது தேடி கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து விடுவார்கள். ஆனால் இது ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது மாதிரி சம்பவங்கள் வேறு வேறு வடிவங்களில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த நீங்கள் கொடுத்த தகவல் படி 510 யானைகளில் பல வாகனங்கள் அடிபட்டு செத்து போயிருக்கு, விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தை உணர வேண்டும். யானைகள் காட்டை விட்டு வெளியே வருகிற போது ஏற்படுகிற மனநிலையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது யானையின் சார்பாகவும் மனிதர்கள் சார்பாகவும் இதை பார்க்கணும். இவ்வளவு மனிதர்கள் இறந்து போனதுக்கு யானையால் இறந்து போகிறதும் மிக மகிழ்ச்சியான செய்தி அல்ல, வருத்தத்திற்குரிய செய்தி தான். இதில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, யானை வாழும் காட்டை நாம் சரியாக மேலாண்மை செய்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி செய்கிறோமானா செய்கிற முயற்சி நடைபெறுகிறது, ஆனால் அது போதவில்லை என்பதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா யானை மேலாண்மை என்பது, யானை ஒரு காலத்தில் நம்மகிட்ட காடு நிறைய இருந்துச்சு, 60 விழுக்காட்டுக்கு மேலே காடு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது, காடு மிக சுருங்கி போச்சு. காடு சுருங்கி போனது மட்டும் இல்லாமல் யானைகள் வாழும் காடு என்பது ரொம்ப குறைவு தான். எல்லா காடுகளிலும் யானை வாழலை. நம்ம பெருமைப்பட்டு கொள்ளலாம். இன்னைக்கு இந்தியாவில் 30,000 யானைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 30,000 யானைகள் ஏறக்குறைய 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள காட்டில் தான் வாழுது. அந்த 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள காட்டை மேலாண்மை பண்ணுவதற்கு நாம் எவ்வளவு நிதி ஒதுக்குகிறோம், அங்கிருந்து முதல்ல இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும். ஏன் நிதி ஒதுக்கணும்? யானைகள் காட்டை விட்டு நான் வரேன், இன்னொரு மற்ற விருந்தினருக்கு அதோட போயிட்டு நான் வரேன். யானை மேலாண்மை குறித்து இன்னும் சில தகவல்களை உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன். திரு அருண், இந்த நிகழ்வை முதற்கட்டமா எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா இந்த மாதிரி யானை ஆத்துக்குள்ள போய் நின்று ஒரு 2-3 நாட்கள் அங்கே இருந்ததான தகவல்களை எல்லாம் நமக்கு கிடைக்குது. ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இந்த நிகழ்வுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, என்ன தேவை நாம செய்ய வேண்டியது இருக்கு? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்டையர் எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த பைனாப்பிளில் வெடிமருந்து வச்சது வேறு மிருகங்களுக்கு தான். அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வைல்டு போர், காட்டுப்பன்றி. இந்த காட்டுப்பன்றி பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. காட்டுப்பன்றிகள் வெர்மின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காட்டுப்பன்றி
விளையல் இடங்களுக்குள்ளே வந்ததுன்னா அதை வந்து சுட்டு கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் கொல்ல வேண்டாம்னு சொன்னாலே கொல்லுவாங்க. ஸோ கொல்லுங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்காக புரியக்கூடிய விஷயந்தான். இப்போ என்னாச்சு, இந்த ஒரு ஆர்டரை வந்து அவங்களோட அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவங்க அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோனில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இடத்துக்கு பன்றிகள் போன்ற விலங்குகள் வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இந்த மாதிரி வெடிமருந்து இருக்கக்கூடிய பழங்கள் வைக்கிறாங்க. ஸோ இதில் தான் இந்த யானை வந்து வேற யாருக்கோ வச்ச பொறியில் இந்த யானை வந்து சாப்பிட்டு இறந்துருக்கு. இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆச்சு. நிறையா டேட்டா வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இந்த யானை இறந்தது ரொம்ப தப்பு, இது நடந்திருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த யானைக்கு வந்து கொஞ்ச நாள் அந்த அந்த காயங்கள் பெருசாக அதுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம வந்து இறக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பெயின்லெஸ் டெத்தாக இருக்கட்டும்னு தான் அது எனக்கு தெரிஞ்ச தண்ணியில் இருந்திருக்கு. ஸோ தண்ணியில் இருக்கும்போது அது வந்து தன்னை மறந்த ஒரு நிலையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னர் அவேக்னிங்கில் அதுக்கு வந்து 6th சென்ஸில் புரிஞ்சிருச்சு, ஓகே இனி வந்து எந்த ஒரு புண்ணியம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது வெரி அன்ஃபார்ச்சுனேட் எபிசோடு. இது நடந்திருக்கக்கூடாது. வனத்துறையினர் வந்து வனத்துறைன்னு ஒன்று இருக்கிறதே வந்து வனம் மற்றும் வனவிலங்குகளை காப்பாற்றுறதுக்கு தான். பட் எல்லா ஒரு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் அனிமல்ஸை விட மனுஷங்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்தம்பி அப்படின்னு ஒரு எலிஃபெண்ட் தடாகம் வேலியில் அந்த யானையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ணாங்க, கொண்டு போய் அடர்ந்த வனப்பகுதியில் விட்றக்கு. செகண்ட் டைம் வந்து அவன் மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துட்டான், அவனை வந்து நாங்கள் விட முடியாது அப்படின்னு ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம், அது சுப்ரீம் கோர்ட் போய் கூட நாங்கள் தோத்துட்டோம். பட் இதில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து வனவிலங்குகளை காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு விஷயங்களும் பண்ணுறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ஹியூமன் வெல்ஃபேர் தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த யானைகள்லாம் வந்து வனப்பகுதியிலேருந்து வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இந்த சின்னத்தம்பி போன்ற யானைகள்லாம் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கோ இல்லை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம் வரல. அவன் அதே தடாகம் வேலியில் அந்த எலிஃபென்ட் காரிடரில் அவங்களோட அந்த பஸ்ஸர் ஜோனில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க பயிரிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த யானைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆப்பிரிக்காலெல்லாம் வந்து இந்த விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மேற்கொள்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே ஒரு அவேர்னஸ் இல்லை. கவர்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் வெல் எக்யூப்ட். அவங்க கிட்ட வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து எந்த ஒரு பெரிய வசதியும் இல்லாதனால நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சரி, வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக உள்ள அரசு மற்றும் NGO அமைப்புகள் குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ். பார்க்கலாம். வனவிலங்குகளை பாதுகாப்பதிலும் வனங்களை பாதுகாப்பதிலும் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் ஒன்றிணைந்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. இதில் குறிப்பாக அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே ஒரு அதிகாரமிக்க அமைப்பாக இருக்கிறது. இந்திய வனத்துறை அமைச்சகம், இந்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம், அப்புறம் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சகம், குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு வனத்துறை அப்படிங்கிற அந்த அதிகாரமிக்க அமைப்புகள் இவை அனைத்துமே வனவிலங்குகள் மற்றும் வனங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றிட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் இவர்களுடன் இணைந்து தனியார் அமைப்புகளும் தங்களுடைய பங்களிப்பு அளிச்சுட்டு வராங்க. உலகளாவிய வகையில் WWF என்ற அமைப்பை அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் என்று அழைக்கக்கூடிய இந்த அமைப்பு வனவிலங்குகளுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. இதில் இவங்களுடைய முக்கிய கொள்கையே வனவிலங்குகள் வனத்திலேயே அவைகள் இருக்கும் வகையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதனை அனைத்தையும் ஆராய்ஞ்சு அதற்கான பங்களிப்பை வந்து இவங்க அளிச்சுட்டு வராங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக இந்திய அளவில் WTI என்று அழைக்கக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பும் தங்களால் முடிஞ்ச முக்கியமாக வனவிலங்குகள் அவைகளுடைய வலசைப்பாதைகளை மீட்பது என்ற முக்கிய கொள்கையை கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு வருது. இதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டு அளவில் NWA, ஓசை போன்ற எண்ணற்ற அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளில் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படக்கூடிய தன்னார்வல அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் இவைகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இவர்கள் அனைவருடைய ஒரே கொள்கை என்னவாக இருக்குன்னா, வனவிலங்குகளை பாதுகாப்பதும் வனங்களை பாதுகாப்பதும் இவைகள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதும் இளைஞர் மத்தியில் ஏற்படுத்துவதும் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. இதற்கெல்லாம் மேலாக வன உயிரின பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இது வன விலங்குகள் வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுதோ அதற்கு ஏற்ப அபராதம் மற்றும் தண்டனை என பல்வேறு வகைகளில் சட்ட ரீதியாக குற்றவாளிகளை வந்து தண்டிக்கும் வகையில் இந்த கடுமையான சட்டம் என்பது வனவிலங்குகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம்.
தொடர்ந்து திரு நசீர், இடைவேளைக்கு முன்பா திரு அருண் சில கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருந்தார். வனத்துறை தான் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. காட்டுப்பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட வெடினால தான் இந்த மாதிரி யானைகள் உயிரிழக்குது. நிறைய வனத்துறை சார்ந்த அதிருப்திகளை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். வனத்துறை சரியா செயல்பட்டிருந்தா இந்த மாதிரியான நிகழ்வுகளை பெரும்பாலும் நடக்காம குறைக்கலாம், தடுக்கலாம். அப்ப வனத்துறையில உள்ள நடவடிக்கையில சீரமைப்பு தேவை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு. இல்ல, அருண் சொன்னதுலயும் மிஸ்டர் காளிதாஸ் சொன்னதுலயும் சில ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான். கட்டமைப்பு, அதாவது வனங்களை, வன உயிரினங்களை காப்பதற்கான கட்டமைப்பு வனத்துறையில இன்னும் நிறைய செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஏன்னா இப்போ சொன்னார் சின்ன தம்பி, தொடர்ச்சியாக அது ஊருக்குள்ள வந்துட்டே இருந்தது. அதை கட்டுப்படுத்துவதற்கு வனத்துறையில் அதிகப்படியான முயற்சி எடுக்கிறாங்க. வேட்டை தடுப்பு காவலர்கள், யானை வெட்டும் பணியாளர்கள், என்ஜிஓஸ், நீங்க குறிப்பா அங்க பார்க்கணும், சில என்ஜிஓஸ் தன்னார்வலர்கள் இதற்காக எந்த பணமும் பெற்றுக்கொள்ளாமல் அவங்க கூட யானையை வெட்டுறாங்க. இப்ப இது எல்லாம் தாண்டி போகுது. ஏன்னா இப்ப யானை வெட்டுவதற்குண்டான வாகனங்கள், அதற்குண்டான டீசல் கிடையாது. யானை வெட்டுக்கான, ஏன்னா பட்டாசு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பட்டாசு போடாம எப்படி யானை வெட்ட முடியும்? அதற்கு சில முன்னெச்சரிக்கைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, இந்த விஷயத்திலேயே, இந்த பெண் யானை உயிரிழந்த விஷயத்திலேயே நிறைய அதிருப்திகள் வருது. இப்ப அந்த யானை வெடிமருந்த சாப்பிட்டு வாயில காயத்தோட ஊர் பகுதியில ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு ஆத்துல போய் 2 இல்ல 3 நாள் அங்கே இருந்திருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. இவ்வளவு நாள் யானை அந்த ஊர் பகுதியில நடந்து அந்த ஆத்துக்குள்ள ஒரு 2-3 நாள் இருக்குன்னா அது வரைக்கும் வனத்துறை அதிகாரிகள் கண்காணிக்காம, அது பற்றிய தகவலை தெரிஞ்சுக்காம, யானையை மீட்காம என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அடிப்படையா வைக்கிறாங்க. கட்டாயமா இதை காக்கக்கூடிய கடமை வனத்துறைக்கு இருக்கு. அதை தவறிட்டாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல அதை நம்ம முக்கியமா பேச வேண்டிய சூழல்ல இருக்கோம்ல. கட்டாயமா இருக்கும். ஏன்னா இது வனத்துறை தமிழ்நாடா இருந்ததுன்னா, ஆனா இப்போ கேரளா தமிழ்நாடு பிரிச்சு பேசல. தமிழ்நாட்டை பொறுத்தளவு இதை கட்டாயமா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க போகுது, டாக்டர்ஸ் மெடிக்கல் டீம் போடுவாங்க. அதுக்குன்னு தனித்தனி டீமை போட்டு மேக்சிமம் முடிஞ்ச அளவு காப்பாற்றுவதற்கு உண்டான அத்தனை நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா கேரளால ஏன் இப்படி விட்டாங்கன்னு தெரியல. கடந்த 23ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த யானை போகும்போது அதுக்கு மெடிக்கல் டீமை வச்சுக்கிட்டு அது டிரான்ஸ்லேஷன் பண்ணி மயக்க மருந்து கொடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், முயற்சி பண்ணிருக்கலாம். சப்போஸ் அந்த முயற்சி அந்த யானை உயிரை காப்பாற்றுவதற்காக கூட இருந்திருக்கலாம். இதுல துறை தோல்வி அடைந்ததுதான் நான் சொல்ல முடியும். இதுல பணியாளர்கள் தொடர்ந்து அதை கண்காணிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா பணியாளர்கள் குறைவு என்பதை யாரும் மறுக்க முடியாத உண்மை. எல்லா லெவல்லையும், நாட் ஓன்லி இங்க தமிழ்நாடு, கேரளாலையும் அந்த சூழ்நிலை தான் இருக்கு. பணியாளர்கள் மொத்தமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6000 பேர் தான் இருக்காங்க. எல்லாரும் சீருடை பணியாளர்கள் மொத்தமா எடுத்து மேக்சிமம் 6000. அதுலயும் கொஞ்சம் வேக்கன்ட் பொசிஷன். இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஏரியா இருக்காங்க, அத்தனையும் எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? இத்தனை வன உயிரினங்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் வச்சு இப்போ பாத்தீங்கன்னா வேட்டை தடுப்பு காவலர்களையும் யானை விட்டு பணியாளர்கள் வச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இருக்கிற பண்டு கிடையாது. இதுக்குண்டான நிதி உதவி வனத்துறைக்கு பணியாளர் குறைவு, நிதி உதவியும் இதுல ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கும்னு சொல்றீங்க. பார்க்கலாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு. திரு ஓசை காளிதாஸ், இப்ப தொடர்ந்து அந்த யானை 3 நாள் ஆத்துல இருந்த தகவல் எல்லாம் கேட்கும் போது நமக்கே ரொம்ப உருக்கமா இருக்கு. யாரும் அதை போய் காப்பாற்றுவதற்கான முயற்சி அந்த நேரத்துல மேற்கொள்ளல. கடந்த ஆண்டு சின்ன தம்பி யானையும் இதே மாதிரி அதனுடைய வழித்தடத்துல வரும்போதும் நிறைய சிக்கல்களை சந்திச்சதெல்லாம் பார்த்தோம். இப்படியான சிக்கல்களுக்கு என்ன ஒரு தீர்வா இருக்கும்? நீண்ட காலமா நம்ம பேசுறோம், விழிப்புணர்வு தேவை, வனத்துறையில சீரமைப்பு தேவைன்னு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு வேற என்ன உடனடியா செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது? சுருக்கமா சுருக்கமா சொன்னாதான், முதல்ல இந்த ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். காட்டின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். யானை வாழும் காட்டின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். அதற்கு பல வேலைகள் செய்யணும். குறிப்பா நம்முடைய காட்டை பொறுத்தளவு யானை ஒரு அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய உயிரினம். அதுக்கு தேவையான அளவுக்கு காட்டில் உணவு இருக்கணும். நம்முடைய காடு இருக்கிறது, ஆனால் காட்டில் பெரும்பகுதியை களைச்செடிகள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றன. அவை புல்லு கூட முளைக்காத அளவுக்கு, ஒரு யானையினுடைய 60 விழுக்காடு உணவு புல்லு தான். ஆனால் அங்கே சில லென்டனா கேமரா என்கிற ஒரு களைச்செடி பரவிட்டே இருக்குது. இதையெல்லாம் அதை அந்த களைச்செடிகள் அகற்றணும்னா அதிகமாக நிதி தேவைப்படுது. அந்த நிதி ஒதுக்கப்படுதானா போதிய அளவு ஒதுக்கப்படவில்லை. அங்கே உணவு இல்லைன்னா காட்டை விட்டு யானை வெளியே வருது. அதே போல நம்ம பல ஆண்டுகளாகவே வனத்துறைக்கு சொந்தமான காட்டில் மட்டுமே யானை இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுவே தவறு. யானையை பொறுத்தவரை அதனுடைய இடம். யானை அதிக தூரம் வலசை போகிறது எல்லாருக்கும் தெரியும். அது போய் வருகிற பாதை எந்த வகையிலும் தடைபட்டு விடக்கூடாது.
தடைபடாமல் இருக்கணும்னா அதுக்கு வனத்துறை தாண்டி பிற துறைகளுடைய பங்களிப்பு தேவை. வெளியில யானை வனத்துறைக்கு அப்பால் உள்ள காடுகளுக்கு வெளியேயும் அது அவை நடமாடக்கூடிய இடம்தான். அந்த இடத்தில் என்ன எத்தகைய வளர்ச்சி பணிகளை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை மற்ற துறைகளும் கணிக்கணும். இது இந்த யானையினுடைய பிரச்சனை என்பது ஒரு துறையினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த பிரச்சனை. ஒரு சாலை போடுகிற போது அந்த சாலையை யானைக்கு தொந்தரவு, யானை கடந்து போகாமல் தடுக்கிறதான்னு பார்க்கணும். கட்டிடங்கள் விழுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அதே போல இப்ப எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் என்று காடுகளுக்கு வெளியே உள்ள பகுதிகளை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அப்பதான் வனவிலங்குகள் நடமாட முடியும். அதை தீர்மானிப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து பல்வேறு அரசு துறைகளுக்கு பங்களிப்பு உண்டு. ஆனா அவைகள் எல்லாம் இவற்றை யானையின் பார்வையில் பார்ப்பதில்லை. எல்லாம் அந்தந்த துறை. ஒரு டேம் கட்டணும், நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொன்னீங்கன்னா தெரியும். ஒரு பென்ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய நீர்மின் திட்டத்திற்காக ஒரு பெரிய குழாயை நம்ம பயிற்சிருக்கோம். இதெல்லாம் இப்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்ப பயிற்சா விட மாட்டோம் நம்ம. ஆனா அந்த குழாயில கரண்ட் வரணுங்கிறது மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஆனா அந்த குழாய் காட்டை ரெண்டா பிளந்துரும், அங்க இருக்க யானை இங்க வரவே முடியாது. அதே போல ஒரு வாய்க்கால் வெட்டிட்டோம்னா காட்டுக்குள்ளார, பொள்ளாச்சியில காண்டூர் கனால் இருக்கு, நமக்கு தண்ணி வேணும்னு காண்டூர் கனால் வெட்டிட்டோம். ஆனா அந்த காண்டூர் கனால் அந்த காட்டை ரெண்டா படந்துருச்சு, அங்க இருக்க யானை இங்க முயல் கூட வர முடியாது. இப்படி காட்டை பிளவுபடுத்துகிற வனவிலங்குகள் வாழும் காட்டை நம்ம கூரை பல்வேறு காரணங்களுக்காக அதை சேதப்படுத்துகிற போது வேறு வழி இல்லாமல் வனவிலங்குகள் உள்ளே வருங்க. இப்படி காட்டு யானையின் பார்வையில நம்ம நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், அதை கவனத்தில் எடுத்துட்டு செயல்பட்டாதான் இதை தடுக்க முடியும். யானை மேலாண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு அவசரமா செய்ய வேண்டிய, அவசியமா செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு காளிதாஸ். தொடர்ந்து திரு அருண், தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் யானை மனித மோதல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இறுதி கட்டமா உங்க கருத்து சார். 2 விஷயம் சார் இதுல. ஃபர்ஸ்ட் கேரளா மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா எந்த ஒரு வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுமே தே ஆர் நாட் வெல் எக்யூப்ட் டு ஹேண்டில் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கேசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுஜித் மாதிரி விஷயங்கள்லேயே நம்ம வெளிச்சத்துக்கு தெரிய வந்தது. நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம். நம்ம டிஜிட்டல் இந்தியா, டெக்னாலஜின்னு என்னென்னமோ பேசினாலும் ஒரு சின்ன சின்ன எமர்ஜென்சி விஷயங்களையும் கூட நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு அவல நிலையில் நம்ம இருக்கோம். இந்த யானை 2 நாள் தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த யானைக்கு ஒரு ட்ராங்குலைசர் கொடுத்து ஹெலிகாப்டர் மூலமாக ஏர்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாருமே அந்த ஆங்கிளையும் கூட யோசிக்கலாம். அந்த யானையாக வரட்டும்னு கயிறு பிடிச்சி கும்கியை வச்சு இழுக்க ட்ரை பண்ணுறாங்களே தவிர அவங்க தே ஆர் நாட் ஏபிள் டு டிசிஷன் மேக் பண்ண முடியல. அவங்க யாருமே ஓகே ஏதோ ஒரு விதத்தில் இதை வெளியே கொண்டு வருவோம், கொண்டு பெயின் கில்லர்ஸ் கொடுத்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததா இல்லை ஏன் அந்த முறைகளை அவங்க கையாடலன்னு தெரியல. 2வது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் சார். லாஸ்ட் இயர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அற்புதமான ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணாங்க. நீலகிரி பெல்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய யானை வழிபாதையில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டுகள், பில்டிங்குகள் எல்லாம் அப்புறப்படுத்தி டெமாலிஷ் பண்ணுங்கன்னே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் யானை தடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டு அவங்க அங்கிருந்து வேற ஒரு இடத்துல ரீஹபிலியேட் பண்ண வச்சுட்டு இந்த எலிஃபென்ட்ஸ், இந்த மீதி வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ஹேபிடாட், நேச்சுரல் ஹேபிடாட்ல இருக்க செய்யறது தான் கரெக்டான முறை சார். திரும்ப திரும்ப நம்ம யானை உள்ள வந்துருச்சு இல்ல புலி உள்ள வந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் இட் இஸ் ஒன்லி எக்ஸ்கியூஸ். அதனுடைய வடித்தடத்துல அது வருது, அதை நம்ம அதிகமா கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. சரி, 3 விருந்தினர்களும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. பார்க்கலாம், இது போன்ற வருந்தத்தக்க நிகழ்வுகள் இனியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இதை கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் மூவருக்கும் நன்றி.